டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மதுராந்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்திற்கு பிரம்மாண்ட ஏற்பாடு. என்டிஏ தலைவர்கள் பங்கேற்பு. பொதுக்கூட்ட பேனரில் இடம்பெற்றது மாம்பழ சின்னம். தமிழகத்தைப் போலவே கேரளா, கர்நாடக மாநிலங்களில் ஆளுநர்கள் பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே ஒரே தீர்வு என கருத்து. பொது சின்னமாக விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதால் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் தாவேகாவினர். நாடு காப்பவர்களின் சின்னம் என நடிகர் விஜய் மகிழ்ச்சி. சத்திய சோதனைகளை கடந்து நிற்கும் ஓபிஎஸ் நிச்சயம் என்டிஏ கூட்டணிக்கு வருவார் என அண்ணாமலை திட்டவட்டம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றிக்காக பிரச்சாரம் செய்வேன் என எஸ்.வி. சேகர் அறிவிப்பு. போட்டியிடப் போவதில்லை என்றும் விளக்கம். இனி விரிவான செய்திகள். மதுராந்தகத்தில் என்டிஏ கூட்டணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரை நிகழ்த்த உள்ளார். தமிழகத்தில் விரைவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்காக தீவிரமாக பணியாற்றி வரும் பாஜக, அதிமுக கட்சிகள் கூட்டணியை இறுதி செய்வதில் மும்முரம் காட்டி வருகின்றன. இந்த நிலையில் இன்று மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி உரை நிகழ்த்துகிறார். இந்த கூட்ட மேடையில் அமைக்கப்பட்டுள்ள பேனரில் மாம்பழ சின்னம் இடம்பெற்றுள்ளதால் அது அன்புமணி உறுதியாகிவிட்டதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணைவது குறித்து இன்று உறுதியாகும் என சொல்லப்பட்ட நிலையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்ட பேனரில் பிரேமலதா புகைப்படம் இடம்பெறவில்லை. என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன், ஏ.சி. சண்முகம் ஆகியோர் இணைந்துள்ளனர். ஆனால் தேமுதிக நிலை குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பப்பட்டது. கடைசி நேரம் அவர்கள் இணைவார்கள் என்றும் அது குறித்து பிரதமர் பொதுக்கூட்டத்தில் தெரியும் என்றும் செய்திகள் பரவின. ஆனால் மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் வைக்கப்பட்ட கூட்ட பேனரில் பிரேமலதா புகைப்படம் இடம்பெறவில்லை. இந்தியாவும் பிரேசிலும் இந்த ஆண்டு கூட்டாண்மையில் புதிய உச்சங்களை எட்ட தயாராக உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரேசில் அதிபர் லூலாவுடன் அவர் தொலைபேசியில் உரையாடினார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியா பிரேசில் இடையேயான கூட்டாண்மையில் உள்ள வலுவான முன்னேற்றத்தை இருவரும் ஆய்வு செய்ய உள்ளதாகவும், பிரேசில் அதிபரை விரைவில் இந்தியாவிற்கு வரவேற்க தான் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பட்ஜெட் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கேட்கும் கூட்டத்தை வரும் 27ஆம் தேதி மத்திய அரசு கூட்டியுள்ளது. மத்திய அரசின் நடப்பு நிதியாண்டிற்காக பட்ஜெட்டை வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இந்த பட்ஜெட் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் கருத்துக்களை கேட்கும் வழக்கமான கூட்டத்தை வரும் 27ஆம் தேதி கூட்டியுள்ள மத்திய அரசு இந்த கூட்டம் நாடாளுமன்றத்தின் பிரதான குழு அறையில் நடைபெறும் என தெரிவித்துள்ளது. 100 நாள் வேலை திட்டம் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அல்ல என்றும் அது கிராம மக்கள் கண்ணியத்துடன் வாழ்வதற்கான உரிமை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், காந்தியின் பெயரை மட்டுமல்ல இந்தியாவின் வடிவத்தையே சிதைக்க முயற்சி நடப்பதாக கூறினார். நாடு முழுவதும் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களை திரட்ட அந்த திட்டத்தை காப்பாற்ற போராட்டம் நடத்தப்படும் என்றும் ராகுல் அறைகூவல் விடுத்தார். தமிழகத்தை போன்று கேரளா, கர்நாடகாவிலும் ஆளுநர்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அரசு தயாரிக்கும் முறையை படிக்க ஆளுநர்கள் மறுப்பதால் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை நிகழ்த்தும் நடைமுறையை நீக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவது குறித்து ஒருமித்த கருத்துடைய கட்சிகளுடன் ஆலோசனை நடத்துவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய போவதாக எஸ்.வி. சேகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட போவதாக வெளியான தகவலை மறுத்துள்ளார். தேர்தல் அரசியலில் 15 ஆண்டுகளுக்கு முன்பே விலகிவிட்டதாகவும், பாஜகவில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே விலகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு துணை நிற்பேன் என்றும் எஸ்.வி. சேகர் குறிப்பிட்டுள்ளார். தாவேகாவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது குறித்து நடிகர் விஜய் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்.
இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களின் பாதுகாவலர்கள் கையில் இருக்கும் விசில் சின்னம் கிடைத்திருப்பது முதல் வெற்றி என குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரே சின்னம் விசில் சின்னம் என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேக மகத்தான வெற்றி பெறுவது உறுதி என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.